மாப்பிள்ள டேய் என்னாச்சுடா? எதுக்குடா அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வர சொன்ன? மாப்பிள்ள இவன் யாருன்னே தெரிலடா. இங்க இருந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்டா. யாருன்னே தெரியலையா? ஆமாண்டா, அடிக்க வர மாதிரி மிரட்டுறான்டா. இடத்த விட்டு போக சொன்னா. இரு, அவனை என்னன்னு கேக்குறேன். ஏங்க, யாருங்க நீங்க? இவனோட இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எது எது இது அவனோட இடமா? அதெல்லாம் மாறி போச்சுடா தம்பி. இது இப்ப எங்க அண்ணனோட இடம். என்னது, உங்க அண்ணனோட இடமா? இவன் தான் அவருக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு ஊரா விட்டு சொத்தை ஆட்டைய போறதுக்கு அலையிறீங்க? இங்க பாரு தம்பி, தேவையில்லாத விஷயத்துல மூக்கம் நுழைக்க கூடாது, புரியுதா? எங்க அண்ணன் ஒரு இடம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அது அவரோடது தான். எவனாலையும் அதை மாற்ற முடியாது. ஸோ எப்பா, இங்கே பாருங்க, அவனுக்கு உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் கிளம்புங்க. ஏய் இர்ரா, என்னமோ வாய் இருக்குன்னு உன் இஷ்டத்துக்கு பேசுற. யாரும் இப்போ அவன் விருப்பத்தை கேட்கல, எல்லாம் எங்க இஷ்டம்தான். எங்களுக்கு வேணும்னா வேணும், அவ்வளோதான். ஏய், என்ன விட்டா உன் இஷ்டத்துக்கு ஓவராக பேசிட்டே போற? ஏன் உங்கள் அண்ணனுக்கு உழைச்செல்லாம் சம்பாதிக்க தெரியாதா? இப்படிதான் ஊரா விட்ட பிடுங்கி தான் சம்பாதிக்க தெரியுமா? டேய் தம்பி, நீ ஓவரா பேசுற. அடிச்சேன்னு வச்சுக்க, பல்லு கில்லெல்லாம் செதறிடும். அடிப்பியா? அர்றா பார்க்கலாம், தைரியம் இருந்தால் அர்றா பார்க்கலாம். மாப்பிள்ள வேணாம்டா, வாடா. ஏய் டேய், நீ எதுக்குடா என்னைய இழுக்கிற? இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா. வேணாம் மாப்பிள்ள, இவனை பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனை பண்ணுவான் போல தோணுது. நம்ம இதுக்கு வேற ஏதாவது வழி இருந்தா பார்க்கலாம்டா. என்னடா சொல்ற? டேய், நீ எதுக்குடா அங்கேயே நிக்கிற? மாப்பிள்ள, இல்லைடா, அது அது எதுக்குடா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு? என்னது தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டா? டேய், உனக்கு புரியுதா இல்லையாடா? மாப்பிள்ள, எனக்கு புரியுதுடா. ஆனா இவனுங்க ஏதோ பெரிய இடம் மாதிரி தெரியுது. எதுக்குடா தேவையில்லாம? தேவையில்லாமலா? டேய், இவங்க அப்பாக்கு இன்னும் 8 நாள் ஆப்ரேஷன்டா. 20 லட்ச ரூபா போற இடத்த 14 லட்சத்துக்கு தான் நான் வாங்கிக்குவேன்னு அவன் சொல்றான். ஆப்ரேஷனுக்கே பாதி போயிடும்டா. அப்புறம் மருந்து மாத்திரை அந்த செலவுக்கே போயிடும். என்னடா பண்ணுவான் இவன் லைஃப்ல அப்புறம்? டேய் புரியுதுடா, நான் அதுக்கு சொல்லலடா. தேவையில்லாத பிரச்சனை தான்டா வரும். ஏப்பா சாமி, நீ எந்த பிரச்சனையும் தலையிடவே வேணாம். நீ கிளம்பு தயவு செய்து. மாப்பிள்ள டேய், நீ எதுவும் சொல்ல வேணாம், கிளம்புன்னு சொல்லிட்டேன். தயவு செஞ்சு கிளம்பிடு. எனக்காக நீ ஏன்டா அவன்கிட்ட சண்டை போடுற? ஏய், நீ சும்மா இருடா. இங்க பாருங்க, நீங்க உங்க அண்ணனை கூப்பிடுங்க. நொண்ணனா? அண்ணெல்லாம் வரமாட்டாரு. எதா இருந்தாலும் நீ என்கிட்ட பேசு. ஏய், நீ யாருன்னே எனக்கு தெரியாது. நான் ஏன் உன்கிட்ட பேசணும்? நீ அவரை வர சொல்லு, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஏய், நான் தான் சொல்றேன்ல, அவர்லாம் வரமாட்டாரு. எதா இருந்தாலும் நீ என்கிட்ட பேசு. மாப்பிள்ள நீ வாடா, வாடா போலாம். வாடா, இன்னும் ஏன்டா இங்கே நிக்கிற? வாடா போலாம். என்னடா முறைக்கிற? இடத்த காலி பண்ணு. சாம்பன சரி நீ வாடா, வாடா. இத்தனோட சைஸ்ல இருந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுறான்? இவன் கண்டிப்பா வில்லங்கமா தான் வருவான் போல. அண்ணன்கிட்ட போனை பண்ணி எதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லிடுவான். என்னடா, எவனை இடத்த பக்கம் வந்தானுங்களா? இடத்தெல்லாம் பார்க்க எவனும் வரலன்னு அந்த பொடி பையன் தான் எவனோ 2 பேரை கூப்பிட்டான். 2 பேரா? அவனுங்க தான்டா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க. ஓ, அதுல ஒருத்தன் ஓடிட்டானே, வளர்த்தியா ஒருத்தன் இருந்தான். அவன் தான் என்னமோ பெரிய இவன் மாதிரி எகிரிக்கிட்டு வந்தான். வளர்த்தியாவா? ஆ, அவன் தானே. ஆரம்பத்துல இருந்தே அவன் தான்டா பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். அண்ணே, ஆனா அவன் தான் ஏதோ பெரிய வில்லங்கமா வருவான் போல தோணுது. டேய், நான் உன்னை எதுக்கு அங்கே அனுப்புனா? நீ என்னடானா அவன் தான் வில்லங்கம் கில்லங்கங்கிற. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அவன் அடுத்த வாட்டி வந்தானா அவன் காலு கையை முறிச்சு அனுப்புற, புரியுதா? அண்ணே, என்னண்ணே சொல்றீங்க? பார்க்க படிக்கிற பையன் மாதிரி தெரியறான். எப்படின்னு சும்மா மிரட்டிட்டு வேணா அனுப்பலாம். நான் சொல்றது என்னமோ நீ அதை மட்டும் செஞ்சா போதும். அதுக்கு தானே கூலி வாங்குற. ஆமாண்ணே. அப்ப சொன்னதை மட்டும் செய். அவன் இந்த பக்கம் காலே வைக்கக்கூடாது. சரிங்கண்ணே. ஏண்டி, வீட்டில் காய் எதுவும் இல்லை? உங்க அப்பனை போய் வாங்கிட்டு வர சொல்லு. ஏம்மா, அப்பா என்ன 1 கிலோமீட்டர் தள்ளியா இருக்காரு? இங்கே தானே இருக்காரு. நீயே சொல்ல வேண்டியதானே? ஏ சொல்லுடி. எப்பா, வீட்டில் காய் இல்லையா? காய்கறி வாங்கிட்டு வருவீங்களாம். ஏமா, காய் வாங்கி கொடுத்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள முடிஞ்சு போச்சாக்கா? என்னன்னு கேளு உங்க ஆத்தா கிட்ட. ஐயோ கடவுளே. ஏம்மா, காய் வாங்கி கொடுத்து 2 நாள்.
நிறுத்திடி, எனக்கு கேட்டுச்சு. வாங்கினது 2 காய்கறி, அதுலேயும் அவியலுக்கு ஒரு காய் வேணும், குழம்புக்கு ஒரு காய் வேணும்னு சட்டம் போட்டது தெரியலை போல. நாக்குக்கு உனக்கே கேட்கையில தெரியலை போல இருக்கு. காய்கறி 2 நாள் தான் ஆச்சு வாங்கினதுன்னு. இப்போதாண்டி எனக்கு தெரியுது நீ ஏன் இப்படி சொல்கிறேன்னு. காலையில் அந்த அக்கா உன் முன்னாடி தானே காசை கொடுத்துச்சு, இப்போ அது உனக்கு வேணும், அதை கரைக்கணும், அதுதானே. அட கஞ்ச பயலே, உன் கஞ்ச புத்தி எப்படியெல்லாம் யோசிக்க வைக்குது பாரு உன்னைய. தாடியே வர வர உனக்கு வாய் நீளுது, நாக்கை இழுத்து வச்சு அறுக்க போகிறேன் பாரு. அட வெக்கம் கட்ட மனுஷா, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? ஒரு காய்கறி வாங்கிட்டு வாயாண்ணா, அது வாங்க துப்பு இல்லை. என் நாக்கை இழுத்து வச்சு அறுப்பானா கிறுக்கு பய. திரி, நைட்டுக்கு சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு திரி. நான்லாம் ஆக்கி போட மாட்டேன் எதையும். என்னம்மா உங்கள் ஆத்தா படப்படன்னு பொறிஞ்சு தள்ளிட்டு போகிறா? நைட்டு சோத்தில் விஷத்தை எதுவும் கலந்துருவாளோ? எப்பா நீங்கள் வேற. ஆமாம், சோறே ஆக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகுது, இதில் சோத்தாக்கி விஷத்தை கலக்குதாமா. வாங்க. ஐயய்ய, எனக்கு வேற பயமாக இருக்கே. நான் வேற கூட பேசி விட்டேன். நைட்டு தூங்கையில் கல்லைக்குள்ள தூக்கி மண்டையை உடச்சி போட்டுருவாளா? என்னடா மச்சான் இவன் இப்படி இருக்கான்? இப்படிதான் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுன்னா பயந்து ஓடுவானா? சரி விடுடா மாப்பிள்ள, அவன் சொல்கிறதும் கரெக்டு தானே. என்னாலாம் லோ கிளாஸ்டா, இவனுங்கெல்லாம் ஹை கிளாஸு. இந்த பாரு, இப்போவே எனக்கு முடியாதுன்னு சொன்னதுக்கே இந்த ஆளை வச்சு மிரட்டுறான். என்னடா பண்ண முடியும்? பண்ணணும்டா, இவனுங்களெல்லாம் ஏதாவது பண்ணணும். எனக்கு அது கூட ஒரு பக்கம் இருக்கு மச்சான். இவன் பண்ணான் பாரு, போன்னு சொன்னான கூட போயிட்டான்டா. எனக்கு அதான்டா மாப்பிள்ள கஷ்டமாக இருக்கு. டேய், நீங்கள் 2 பேரும் எனக்காக ஏன்டா சண்டை போடுறீங்க? அது நீ வேறடா, உனக்காகன்னு இல்லை, எனக்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா இப்படி தான் விட்டுட்டு ஓடுவான் போல இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது தான்டா தெரியும் யார் கூட இருப்பாங்க யார் கூட இருக்க மாட்டாங்கன்னு. சரி அதை விடு, நீ ஹாஸ்பிட்டல் போலையா இப்போ? போகணும்டா. அப்பா கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஐயோ, இவனா 2-3 நாளாக பார்க்காம இருந்தோம், திரும்பவும் இங்கே வந்துட்டான். அவன் மாட்டுக்கு திரும்பி உட்காந்துருவான். டேய், இல்லைன்னா பேசாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? போலீஸா? என்னடா, அதெல்லாம் செட் ஆகாது மச்சான். அப்பா இப்போ இருக்க நிலைமைக்கு நான் ஒரு ஆள் அப்புறம் அங்கிட்ட இங்கிட்ட அலையிற மாதிரி இருக்கோண்டா. அப்பாவை பார்த்துக்க முடியாதுல்லடா. சரி, நீ ஒரி பண்ணாத, என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம். அவனுங்க எவ்வளோ தூரம் தான் போகிறானுங்கன்னு பார்க்கலாம். நீ கிளம்பு, நீ போய் அப்பாவை பாரு. சரிடா மாப்பிள்ள, நான் வரேன். ஆ, இந்த பொண்ணா? ஐயோ, பார்த்துட்டானே. ஏங்க நம்மளை தான் கூப்பிடுறானோ? ஐயோ. ஏங்க இங்கே பாருங்க, அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் தெரியாமல் தாங்க சிரிச்சிட்டேன். அப்புறம் அன்னைக்கு பஸ்ஸு உண்மையாகவே எனக்கு எப்போ வரும்னு தெரியாதுங்க, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். இதுக்கெல்லாம் சேர்த்து கூப்பிட்டு வச்சு திட்டிடாதீங்க. ஏங்க நிறுத்துங்க. என்ன சிரிக்கிறான்? நான் உங்களை திட்டுறதுக்கு கூப்பிடவே இல்லைங்க. அன்னைக்கு 2 டைமுமே ஏதோ உங்களை முறைச்சிட்டேன். சரி, அதான் சாரி கேட்கலான்னு தான் கூப்பிட்டேங்க. நீங்கள் என்னடானா படன்னு பேசுகிறீங்க. ஓ, சாரி கேட்குறதுக்கா? நான் ஏதோ நீங்கள் திட்ட போகிறீங்களோன்னு நினச்சிட்டேன். இல்லைங்க, உண்மையாகவே சாரிங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். ஏங்க பஸ் வந்துருச்சு. ஆமாம், பஸ்ஸு. நீங்கள் வரல? ஆஹா இல்லை. சரி, வரேங்க. ம், என்னடி இப்படி வந்து உட்காந்துருக்க? மாப்பிள்ளைகிட்ட பேசலையா? இல்லை. ஏன், பேச வேண்டியதானே? அவர்கிட்ட ஃபோனை பேசுனேன், எப்போ பார்த்தாலும் அவங்க அக்கா புராணத்தை தான் பேசுகிறாரு. சரி விடுடி, எல்லாம் இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் நீ தான் அங்கே போயிடுவல்ல, அப்புறம் என்ன? என்னத்தம்மா, எனக்கு இப்போவே பயமாக இருக்குது. இப்போவே இப்படி இருக்காது அந்த ஆள். இதில் கல்யாணம் பண்ணி போனா ஐயோ. நீ என்னடி கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த புலம்புற? அட போம்மா, உனக்கு சிரிப்பாக இருக்குது. என்னடி வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேம்மா. சாப்பாடு ஆக்கி வச்சுருக்கேன், ரசம் வச்சுருக்கேன், பீன்ஸு பொரியல் பண்ணி வச்சுட்டேன். எதுக்குடி ரசத்தை வச்ச? வேற எதையாவது வச்சிருக்க வேண்டியதானே? ஏம்மா, காய் பெருசாக ஒன்றும் இல்லைம்மா.
இதை அப்புறம் இருக்கிறதையும் நைட்டுக்கு வச்சுக்கிட்டு அப்புறம் காலையிலைக்கு என்னத்தை பண்ணுறது, அதான் ரசத்தை வச்சேன். ம் அம்மா, அப்புறம் லட்சுமி அக்கா சொன்னாங்க நாளையிலேருந்து கட்டட வேலைக்கு வர சொல்லி என்னையும் கீதா அக்காவையும். கட்டட வேலைக்கா? ம் சரி சரி. ஆனால் நாளைக்கு நகை எடுக்க போகலாம்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதில் என்னம்மா இருக்குது, லட்சுமி அக்கா தானே, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நகையை வாங்கி வந்துட்டு மத்தியானத்துக்கு மேலே கூட போய்க்கலாம். ம் மத்தியானம் போனான்னா அரை நாள் சம்பளம் தான் கிடைக்கும். அதை எதுக்கு விடுவானே? வேணாம், நீ என்னத்துக்கு தேவையில்லாமல் லீவை போட்டுக்கிட்டு. அவளுக்கு தானே நகை எடுக்க போகணும், அவளையே கூட்டிகிட்டு போய்க்கிறேன். நீ காலையில் வேலைக்கே போ. ம் சரிம்மா. சேலை துணிக்கே கிட்டத்தட்ட 50,000 ரூபா செலவாகி போயிடுச்சு. நகைக்கு எம்பிட்டு வரும் என்னன்னு தெரியலையே. ஏண்டி வய வேலைக்கு போனியா? அந்த சம்பளத்தை தந்துட்டாங்களா? இன்னும் இல்லைம்மா. அடி அதை போய் முதல்ல காலையில் கேட்டு வாங்கிடி, வெள்ளனவே போய். காசுக்கு பத்தாதான் என்னன்னு தெரியலை. வாங்கி கொண்டாந்து கொடுத்தினாதான் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் போட்டு நகையை வாங்க முடியும். சரசக்கா கிட்ட வேற 50,000 ரூபா வாங்கியிருக்குல்ல, அதை கொடுக்கணும்ல கொஞ்சமாவது. அடி இங்கே பாருடி, இப்போ முதல்ல இந்த கல்யாண வேலையை முடிச்சாதான் எனக்கு மற்ற கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு. நீ இந்த காசை முதல்ல வாங்கி அந்த கொடு. அவள் ஒன்றும் சொல்ல மாட்டா, அதை பொறுமையாக கொடுத்துக்கலாம். அம்மா எப்படிம்மா, என்னையை நம்பி தானே தந்தாங்க, கொடுக்காம இருந்தால் அப்புறம் எதுவும் நினைக்க மாட்டாங்களா? ஏண்டி நகைக்கே எனக்கு பத்தாதான்னு தெரியலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் கிடைக்கிற சம்பளத்தையும் அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுறது இவளுக்கு நகைக்கு? அதை நான் தான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் அவள் ஒன்றும் நினைக்க மாட்டானே. அப்புறம் அவங்க நினைப்பாங்களேங்கிற. சரி, நான் கொண்டு வந்து தாரேன். எதுக்குடி இப்போ இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு காசை கொடுத்து அதை நான் நகையை வாங்கி அது விளங்குறதுக்கு நீ தரவே வேணாம், விடு. ஐயோ, நான் ஒன்றும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டெல்லாம் சொல்லலைம்மா. நான் காலையில் போய் காசை வாங்கி அந்த தாரேன், நீங்கள் நல்லபடியாக நகையை வாங்குங்க. இவகிட்ட காசை வாங்குறதுக்குல ஏப்பா போதும் தான் ஆகுது. தம்பி, தூங்காம என்னங்கய்யா பண்றீங்க? தூக்கம் வரல. சரிங்கய்யா. ஐயா அப்புறம் என்னாலதான் இன்னைக்கு நீங்க அந்த அம்மா கிட்ட திட்டு வாங்கினீங்க, மன்னிச்சிருங்கய்யா. நீ வேற என்ன மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? அந்த பொம்பளைக்கு புத்திய வேலைக்காரவங்கண்ணா வேலையை மட்டும் செய்யணும், அக்கம் பக்கத்தில் பேசக்கூடாது அப்படின்னு தான் அதுக்கு அகங்காரம். அது இஷ்டத்துக்கெல்லாம் இருக்க முடியுமா? அவங்க இஷ்டத்துக்கு தானேங்கய்யா இருந்தாகணும். அட போப்பா, மிஞ்சி போனால் என்ன பண்ண போறா? கொடுக்குற பழைய சாத்தை கொடுக்க மாட்டா, அப்படி இல்லைன்னா நாலு அடிப்பா, அவளா தானே. அதெல்லாம் பழகி போயிருச்சுப்பா. பழகிருச்சா? ஆமாப்பா, உனக்கும் பழகிறோம். இவர் பழகிருங்காரு, இவ்வளோ ஈஸியா சொல்றாரு. அப்ப இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. எங்கய்யா போற? தூங்க போறேங்கய்யா. பாவம், புதுசில கஷ்டமா தான் இருக்கும். என்னடா அந்த இடம் நம்ம கைக்கு வந்துருந்தானே? ஆமாப்பா, அது நமக்கு தான். அந்த பயலுக்கு 2 பேர் சொன்னியே, அவங்க எதுவும் பிரச்சனை பண்ணுறானுங்களா? இல்லைப்பா, ஒருத்தன் ஓடிட்டான், இன்னொருத்தன் தான் துள்ளுறான். அவன் இதுக்கப்புறம் இங்கிட்டு வந்தான்னா காலு கையெல்லாம் முறிச்சு விட சொல்லிட்டேன். எதுவும் பிரச்சனை பெருசாக வந்துடாத மாதிரி காதும் வச்சாப்புல முடிக்கிற மாதிரி பாரு. அதுக்காக எதையும் முட்டாத்தனமாகவும் பண்ணிடாத. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. பேத்தி சாப்பிட்டாலாமா? அவன் சாப்பிட்டுட்டான் மாமா, சாப்பிட்டுட்டு தூங்க போறேன்னு போயிட்டான். ஐயோ, நான் வேற பயத்தில் உளறிட்டனே. இன்னும் இன்னைக்கு தூக்கம் வேற வர மாட்டேங்குது. ஐயோ என்ன பண்றது? அவளுக்கு கால் பண்ணி என்ன பண்றான்னு கேட்போம். ஹலோ, என்னடி பண்ற? ஏண்டி தூங்கிட்டு இருக்க டைம்ல கால் பண்ணி என்ன பண்றேன்னு கேட்டா என்னடி சொல்லுவாங்க? தூங்குறேன்னு சொல்லுவாங்க. ஐயோ சாவடிக்கிறாளே. சொல்லுடி, எதுக்குடி கால் பண்ண? சும்மா தாண்டி, எனக்கு தூக்கமே வரல, அதான் நீ என்ன பண்றேன்னு கேட்கலான்னு கால் பண்ணேன். உனக்கு தூக்கம் வரலன்னா தூங்கிட்டு இருக்க, எனக்கு எதுக்கடி கால் பண்ற? நானே தூங்கல, நீ ஏன்டி தூங்குற? யாரு திட்டிடுவேன், வைடி போன. ஹலோ ஹலோ. ஐயோ வச்சுட்டாளா? ஐயா முத்து, இந்த செங்கல் வண்டி வந்திருக்கு, வாப்பா. என்னண்ணே, சொன்ன மாதிரி காலையில கொண்டு வந்துட்டீங்க, பரவாயில்லையே. ஆமாப்பா,
நேற்று சொல்லியிருந்தீங்க, நேற்று எடுத்துட்டு வர முடியல. அதான் முதலாளி காலையிலே உங்களுக்கு முதலோட போட்டு வர சொல்லிட்டாரு. ஓ சரிங்கண்ணே சரிங்கண்ணே. தம்பி எங்கப்பா இறக்கி வைக்கணும்? அங்கே வண்டி நிற்கிதுல அந்த இடத்துல இறக்கி வச்சிருங்க. அப்புறம் சிமெண்ட் எப்போ எடுத்துகிட்டு வருவீங்க? இது அடுத்த லோடு கொண்டு வந்துருவோம்ப்பா. அது ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். 9 மணிக்குள்ளார சிமெண்ட்டை கொண்டு வந்துருவோம். சரிங்கண்ணே, எனக்கு 9 மணிக்குள்ளே வேணும். அதுக்கு மேலே வேலை பார்க்குறதுக்கு ஆள் வந்துடுவாங்க. சரிப்பா, அதெல்லாம் தானே ஷார்ப்பா 9 மணிக்குள்ளார கொண்டு வந்துருவான்ப்பா. ஆ ஏய், வண்டியை ஃப்ரண்ட்ல கொண்டு போ, லோட இறக்கணும். நிறுத்து நிறுத்து. எப்பா பரவாயில்ல, செங்கல் வந்துருச்சு. அடுத்தது அவங்க வேலை ஆட்கள் வரதுக்குள்ள சிமெண்ட் வந்துட்டா தேவை. அதெல்லாம் கொண்டு வந்துடுவாங்கம்மா. அப்புறம் கீதாக்கா ஒருத்தவங்க சொன்னீங்களே, அவங்களாம் வந்துடுவாங்க தானே காலையில்? கீதாலாம் வந்துடுவாயா? அந்த பிள்ளை சரசு அதுவும் வந்துடும். அதான் நேற்று சொல்லிட்டு தானே போனாங்க, நாங்கள் காலையில் வந்துடுறோன்னு. சரிம்மா சரிம்மா. சரியா, நான் போய் சமைக்கிற வேலையை பார்க்குறேன். இப்போவே சமைச்சு முடிச்சாதான் அப்புறம் வேலையை நானும் கொஞ்சம் கூட மழை செஞ்சு பார்க்க முடியும். சரிம்மா. அவங்க பேர் சரசா? ஏ சரசு, எதுக்கு அம்மா கூப்பிடுறாங்க? என்னம்மா, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏண்டி நானும் இவளும் நகை வாங்குறதுக்கு போகிறோம். நீ சமைச்சு முடிச்சிட்டு வேலைக்கு கிளம்பு, சாப்பாடை சாப்பிட்டுட்டு. சரியா? என்னம்மா இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிட்டீங்க? ஆமாம், இந்த இவ வேற என்னமோ வாங்கணும்னு சொல்கிறா. அதையும் வாங்கிட்டு அப்படியே நகையையும் வாங்கிட்டு வருவோம்னு தான். இங்கே தான் கிளம்பி போகிறதுக்குள்ளே தான் அங்கே விடிஞ்சு போகுது. அதான் நேரமே கிளம்புறேன். நீ பார்த்துட்டு கிளம்பு சீக்கிரம். சரியா? சரி. நம்மளை ஒரு வார்த்தை வான்னு கூப்பிட மாட்டாங்களே. சரி, என்ன பண்ணுறது, எல்லாம் நல்லதுக்கேன்னு நினச்சிக்க வேண்டியது தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் டூயிங் குட். அண்ட் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஹாப்பியான டேன்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம சேனலுக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கீங்க. எனக்கு அதை நினைக்கும் போதே எப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை எப்படி எனக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுங்கிறது தெரில. எப்பயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்குமே ரொம்ப தேங்க்யூ.